காணிமடத்தில் முதல் முறையாக பகவானே அங்கு கற்சிலை வைத்து வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன்படி அங்கு பகவான் அந்த கற்சிலையில் ஆவிர்பவித்து பெரும் அருள் வழங்கி வருகின்றார். அந்த மூர்த்தியை தான் ஸ்ரீமன் நாராயணன் குறிப்பிட்டார். நான் இங்கு அருகிலேயே காணிமடம் என்ற இடத்தில் சிலை வடிவத்தில் வந்துள்ளேன். அங்கு வந்து என்னை தரிசனம் செய், உனக்கு நான் விஸ்வரூபம் காண்பிப்பேன் என்று சொன்னாராம். அவர் உடனே உணர்ச்சி வசப்பட்டு பலரிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அந்த காணிமடத்தில் நுழைகிறார். அன்றைக்கு பௌர்ணமி தினம். அங்கு பகவானை சுற்றி சுற்றி அவர்கள் நாம சங்கீர்த்தனம் அகண்டமாக செய்வது வழக்கம். அந்த நாம சங்கீர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பெண்மணி உள்ளே நுழைந்தார். அங்கு இருப்பவர்களுக்கு அவர் யார் என்று தெரியாது. அவருக்கும் அது அந்த இடமோ அந்த பகவானுடைய மூர்த்தியோ பரிச்சயம் கிடையாது. ஆயினும் சுற்றி சுற்றி நாமம் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் பார்க்கிறார்கள். திடமென்று ஒரு பெண்மணி நுழைந்து பகவானுடைய சிலாமூர்த்திக்கு முன்பு மண்டியிட்டு அமர்ந்து கதறி அழுகிறார். அவர் கனவில் வந்து சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை சொல்லியிருக்கிறார். அதை அவர் கண்டுபிடித்து விட்டார் அல்லவா. அவருக்கு பெரும் உணர்ச்சி வெள்ளத்தில் இருந்தார். அந்த மூர்த்தியை கண்டவுடன் அந்த கனவு அவருக்கு நினைவாயிற்று. அவர் பகவானுடைய விஸ்வரூபத்தை கண்டாராம். இவர் அந்த பெண்மணி திருமதி ஜெயா அவர்கள் ஜீயரின் துணைவியார், நாராயண பக்தை. அவர்களை அவருடைய பக்தியானது இழுத்து வந்து காணிமடத்தில் சிலாரூபத்தில் இருந்த நம்முடைய பகவானின் காலடியில் கொண்டு சேர்த்தது. அவர் கதறி கதறி அழுகிறார். ஏனென்றால் அவருக்கு விஸ்வரூப காட்சி கிடைத்தது. அவர் கனவில் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லியது போலவே விஸ்வரூபம் விஸ்வரூபம் என்று சொல்லி சொல்லி அவர் அழுதார். இந்த அழுகை ஆனந்த அழுகை, ஆனந்த கண்ணீர். இதுபோல் ஸ்ரீமன் நாராயணனாக பகவானை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இது முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதனால் இதை சொன்னேன். பகவானோடு பழகிய நாங்கள் எல்லோருமே அவரை பல ரூபங்களில் கண்டிருக்கிறோம். அவரை சாக்ஷாத் ராமனாகவே கண்டிருக்கிறோம், கிருஷ்ணனாகவும் கண்டிருக்கிறோம்,